வணக்கம். இது உங்கள் திருக்கோவிலூர் சிட்டி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் தாழம்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து வேண்டுதலுக்காக வந்து பார்த்திங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட சிலைகள் வந்து வச்சுருக்காங்க. இந்த கோவிலுடைய பேர் வந்து பெரம்பனார் கோவில்னு சொல்கிறாங்க. உள்ளே போகிறோம், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இங்கே வந்து சிலைகள் இருக்குது அப்படின்றத. நான் தாழம்பட்டு கிராமத்திலேருந்து சத்தியமூர்த்தி. பெரம்பனார் கோயில் வந்து உருவான கதையும் இந்த தாழம்பட்டு உருவான கதையும் சொல்கிறதுக்காக நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். தாழம்பட்டுன்ற கிராமம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடிபெயர்ந்த ஒரு ஊர் ஓமலூர் அப்படின்ற ஊர் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்திலேருந்து எங்களுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா வணிகம் செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால வந்து ரிட்டர்ன் போக முடியல. திரும்ப போகும்போது நைட்டு தங்கிட்டு அவங்க வந்து அவங்க சொந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் அவங்கள ஏற்றுக்கல. அதனால் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய குலதெய்வம் பெரம்பனார் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள வந்து சாமியாக கும்பிட்டு கற்பூரம் கொளுத்தி அவங்கள அழைச்சிட்டு இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 200 வருஷம் இந்த சாமியும் இந்த ஊரும் தோன்றினது ஒரே நேரம். இவங்க வந்தாங்க, குலதெய்வத்தை அங்கே வந்து வச்சு கும்பிட்டாங்க. அந்த ஊருக்கும் சாமிக்கும் டிஸ்டன்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இந்த உலக்க, அம்மி, உரல் சத்தம் இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து இவருக்கு வந்து ஆகாது. பம்பை, உடுக்க, மேளம் எந்த சத்தமும் ஆகாது. லைட்டு வெளிச்சமும் இவருக்கு ஆகாது. எல்லாமே பார்த்திங்கனாக்கா விளக்கு தீபத்தில் மட்டும்தான் அவர் வந்து நம்ம வந்து தரிசனம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அவர் விரும்பி வந்து படையில் வந்து ஏற்றுக்கிறது கெடா பூசை, முப்பூசைன்னு சொல்லுவாங்க. ஆடு, கோழி, பன்றி அதை வந்து படைப்பாங்க. இவர் வந்து பெரம்பனார். இந்த ரோஸ் கலரில் இருக்கிற அந்த சிலை பார்த்திங்கன்னா பெரம்பனார்னு சொல்லுவாங்க. இவருக்கு சுத்த சைவம் தான். இவருக்கு சக்கரை பொங்கல் தான் படைப்பாங்க முப்பூசையிலையுமே. இவர் அசைவம் சாப்பிட மாட்டார். மற்ற டைமில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாக்கா பானக பூஜை, குடத்தில் நம்ம தண்ணீரை நிரப்பி அதில் வந்து வெல்லம், வாழைப்பழம், சுக்கு, ஏலக்காய், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் நம்ம போட்டு கரைச்சி பானகம் ரெடி பண்ணுவோம். அது ரெடி பண்ணி நம்ம படைக்கிறத பானக பூஜைன்னு சொல்லுவோம். அது வந்து இது ஸ்பெஷலாக திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை பிரத்யேகமாக வந்து படைப்பாங்க. முடியாதவங்க, வெளியிலேருந்து வர்றவங்க, பயணிகள் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வராங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில், நாளில் நல்ல நேரத்தில் சாமியை வந்து தரிசனம் வந்து படைச்சிக்கலாம். இது இவ்வளோ சிலை இருக்குங்க, எப்படிங்க, என்னங்க இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தலைமுறை உருவாகுது இல்லைங்களா. இப்போது நான் இருக்கிறேன், எங்கள் அப்பா இருக்கிறாங்க. எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணும்போது அவர் ஒரு தலைமுறை உருவாக்குறாரு. அப்போது அவர் வந்து ஒரு படையல் வைக்கணும், கம்பல்சரி. இது எப்படின்னாக்கா படையல்னாக்கா நான் முப்பூசை படையல் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கன்னிமாறு, பெரம்பனார், தொட்டில் குழந்தை, மல்லையனார், வைரம், லாடசநேசி இது வந்து பார்த்திங்கன்னா சிலைகளுடைய நேமு. இது வந்து ஒரு செட்டு. இவங்களை வந்து ஒரு செட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா அட் அ டைமில் வச்சு அந்த முப்பூசை வந்து படையல் செய்யணும். அப்படி செஞ்சு நம்ம வந்து தலைமுறையை அடுத்த தலைமுறையை உருவாக்குறோம். அதுதான் பார்த்திங்கனாக்கா படையல். இது இத்தனை சிலை உருவாகினது காரணம் ஊரில் இருக்கிற அந்த மாதிரி குடும்பங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து படைக்கிறது. அப்போது இத்தனை சிலைகளும் பார்த்திங்கனாக்கா ஒருத்தர் வந்து ஆமாம் ஜென்ரேஷனாக வந்து படைச்சிக்கிட்டு வர்றது. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு வேண்டுதல், வெளியிலேருந்து வரீங்க, நான் வந்து இது எனக்கு நிறைவேறுச்சுனாக்கா இந்த மாதிரி ஒரு படையல் செய்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு போகிறவங்களும் செய்வாங்க. இது வந்து இந்த குலதெய்வத்துக்காரங்க மட்டும்தான் படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. யார் வேணாலும் படைக்கலாம், யார் வேணாலும் வந்து கும்பிடலாம். எல்லாருக்குமே பொதுவான தெய்வம் தான். மூலவர் சிலை பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து தீபமாக தான் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிலை இல்லாமல் கல்லாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு அந்த தரிசனம் கிடச்சி, சிலையோட தரிசனம் இந்த மாதிரி தான் எங்களுக்கு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தரிசனம் கிடச்சி அந்த சிலையோட உருவத்தை வந்து கனவுல காமிச்சு அதுக்கப்புறம் தோன்றினது தான். இது வந்து ஒரு 75 ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து சிலை வந்து ஆரம்பிச்சது ப்ரோ. கன்னிமாறு ஃபஸ்ட்டு இருக்கிறது கன்னிமாறு. இவர் தான் வந்து பிரத்யேகமான சாமி. இவர் தான் பெரம்பனார். அந்த சின்ன குழந்தை மாதிரி இருக்குது தொட்டில் குழந்தை. பக்கத்தில் சிவப்பு சிலை வந்து மல்லையனார். பக்கத்தில் வந்து இது மல்லையனார். இவர் வந்து வைரம். அவரோட நேம். இதை வந்து நம்ம அந்த மாதிரி இப்போ நம்ம அழைக்கிற அந்த நேம் சொல்லக்கூடாது. ஒரு மரியாதையான ஒரு பேர். இவர் லாட சன்னியாசி. முப்பூசை படையல் பார்த்திங்கனாக்கா தலைமுறைக்கு ஒரு டைம் படைப்பாங்க. ரொம்ப ஒரு வேண்டுதல், ரொம்ப எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஏதோ ஒரு எனக்கு தீர்க்க முடியாத ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சு அது நிறைவேறினதுக்கு அப்புறமும் படைக்கிறது இருக்குது. இந்த கோவிலுக்கு வரணும்னா எப்படிங்க வரணும்? ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து
எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரணும். கண்டிப்பாக கம்பல்சரி வந்து பாய்ஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரணும். அசைவம் சாப்பிட்றவங்க, சைவம் சாப்பிட்றவங்க தலை குளிச்சுட்டு வந்தாலுமே பிரச்சனை இல்லை. அந்த தீட்டில் இருக்கிற லேடிஸ் யாருமே வரக்கூடாது. இது பார்த்தீங்கன்னாக்கா லொக்கேஷன் வந்து நமக்கு மெயின் பன்ருட்டியிலேருந்து நீங்கள் வந்து தஞ்சாவூர் ரோடு, கும்பகோணம் ரோடில் உள்ளே வந்தீங்கன்னாக்கா பனிக்கன் குப்பம் உள்ள ஆர்ச்சி உள்ளே வரும். வந்துச்சுனாக்கா பனிக்கன் குப்பம், பிள்ளையார் குப்பம், மாளிகம்பட்டு, தாழம்பட்டுன்ற கிராமம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து மேற்கு சைடில் வரும். தாழம்பட்டு கிராமத்துலேருந்து தெற்கு சைடு ஒரு ரோடு வருது. அந்த தாழம்பட்டையும் காட்டுப்பாளையம், கீழிருப்பை இணைக்கிற ஒரு ரோடு. அந்த ரோட்டில் தான் நம்ம குலதெய்வம் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து தாழம்பட்டுக்கு தெற்கு சைடில் இருக்கிற எல்லை. லொக்கேஷன் பார்த்தீங்கனாலே நம்ம சில அப்டேட்டில் இருக்குது கூகுளில். நீங்கள் லொக்கேஷன்ஸை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தாழம்பட்டு கிராமத்துக்கு வந்தால் சுற்று வட்டாரத்தில் யார் வேணாலும் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த சுற்று வட்டார கிராமங்களில் என் பெரம்பனார் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க.